ஹே காய்ஸ், வெல்கம் டு எம்எஸ்வி சேனல். நான் உங்கள் விஸ்வநாதன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா ரொம்ப வித்தியாசமான விஷயம். ஸோ நம்ம வந்துட்டு இது வரைக்கும் இந்த மாதிரி விஷயத்த கையெடுத்ததே கிடையாது. பட் இப்போ நம்ம இந்த விஷயத்த கையில் எடுத்துருக்கோங்க. என்னென்னா நிறையா பேருக்கு நிறையா வந்துட்டு சந்தேகம் இருக்குது. இந்த வீடியோ பண்ணுறதுக்கு மெயின் காரணம் என்னென்னா, காலையில் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். காலையில் நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன், எல்லாருக்குமே நம்மளை பிடிக்கணும், எல்லாருமே நம்ம சொல்லக்கூடிய கருத்துக்களை ஏற்றுக்கணும் அப்படின்ற மனப்பான்மை உங்களுக்கு இருந்ததுன்னா அதை இன்றோட குழி தோண்டி புதைச்சிருங்க. அந்த மாதிரி இருக்கிறதுக்கெலாம் வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்லிட்டு அதுக்கு நிறையா எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்து, ஸோ நிறையா வந்துட்டு ரியல் எக்ஸாம்பிளும் கொடுத்துருப்போம். நம்ம அந்த வீடியோ பண்ணக்குள்ள தான் எனக்கு ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு தோணுச்சு. அதை தான் நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிறீங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படியே கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். இந்த நடிகர்கள்லாம் இருக்கிறாங்க இல்லைங்களா, இந்த நடிகர்கள் ஒரு எடுத்துக்காட்டுக்கு விஜய் அவர்களுக்கு என்ன ஏஜ் இருக்கும், அந்த ஸ்டேஜ் ஏறக்குள்ளே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த ஸ்டேஜ் ஏறக்குள்ளே அவ்வளோ வந்துட்டு ஆக்டிவாக பயங்கர வந்துட்டு சுறுசுறுப்பாக ஏறி அந்த ஸ்டேஜில் நடந்து போனார், ஓடி போனார், உற்சாகமாக கத்தி பேசினார். அந்த அந்த ஒரு அதாவது உடம்புல வந்து சுறுசுறுப்பு அப்படின்றது பயங்கரமாக இருந்தது. அதே போல் நீங்கள் வந்துட்டு ஷாருக் கான் பார்த்துருந்தீங்கன்னா, அவருக்கெல்லாம் ஏஜ் என்ன, அவரோட பையன் அவரோட பையன் அளவுக்கு அவ்வளோ அழகாக இருக்கிறாரு. அந்த அவங்க ஒய்ஃப் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதே மாதிரி இருக்காங்க. அதே மாதிரி இந்திய ஆக்டர் எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க இன்னும் எங்கே இருக்கிறாங்க. தமிழ் ஆக்டரில் ஒரு சிலர்லாம் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அடடா இவங்க இன்றைக்கி ஹீரோயினியாக படம் நடித்தாலும் வந்துட்டு பயங்கரமாக போகுமே அப்படின்ற அளவுக்கு இருக்கிறாங்க. அண்ட் அதே போல் நீங்கள் தமிழில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அல்டிமேட்டாக வந்துட்டு இருக்கக்கூடியது யாருன்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா, தன்னுடைய மகன் அளவுக்கு இருக்கக்கூடியது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கண்டிப்பாக கெஸ் பண்ணியிருப்பீங்க, நடிகர் விக்ரம் தான். ஸோ அவரோட பையன் துருவ விக்ரம், அவரும் இவரும் நின்னாங்கன்னா ஒரே மாதிரி இருப்பாங்க. அது வந்துட்டு சிமிலர், அதாவது அப்பா பையன் ஒரே மாதிரி இருக்காங்க, அது வேறு விஷயம். ஆனால் அந்த ஏஜ் கேட்டகரியை நம்மளால் வந்து பெருசாக கண்டுபிடிக்கவே முடியாது. ரெண்டு பேரும் வந்துட்டு தெரியாத ஊருக்கு போனாங்கன்னா பிரதர்னு தான் சொல்லியிருப்பாங்க. இவங்க ரெண்டு பேரும் பிரதர்ஸ் போல் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. இவங்களால எப்படி இவ்வளோ எங்கே இருக்க முடியுது? இவங்க ஏதாவது வந்துட்டு சோமபானம் ஏதாவது குடிக்கிறாங்களா, இல்லை தங்க புஷ்பத்தை சாப்பிட்றாங்களா அப்படின்ற மாதிரி கேள்விகள் நமக்குள்ளே இருக்கும். அவங்களால மட்டும்தான் இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் வாய்ப்பே கிடையாதுங்க. நம்மளாலையும் இருக்க முடியும். நம்மளும் அந்த மாதிரி வந்துட்டு ரொம்ப ஏஜ் ரொம்ப ஆனாலும் சரி, ரொம்ப நம்மளால் வாழ முடியும். நீங்கள் கண்டிப்பாக யாராவது ஒருத்தரையாவது மீட் பண்ணியிருப்பீங்க உங்களுடைய வாழ்க்கையில். உங்களுடைய ஏஜ் 30 above இருக்குன்னா யாராவது ஒருத்தரையாவது நீங்கள் மீட் பண்ணியிருப்பீங்க. அதாவது வயசு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒரு 45 above 45+ இருக்கும் வயசு. ஆனால் அவங்கள நீங்கள் வந்துட்டு பார்க்கக்குள்ள ஜஸ்ட் வாடா போடான்னு பேசியிருப்பீங்க, இல்லை நீ வா போன்னு பேசியிருப்பீங்க, இல்லை உங்கள் ஏஜ் தான் அப்படின்ற மாதிரி நினச்சி பேசியிருப்பீங்க. அப்போ அவங்க சொல்லுவாங்க, என்னோடய ஏஜ் பார்த்தீங்கன்னா 40+ அப்படின்னு சொல்லுவாங்க. இது எந்த ஆச்சரியம் என்னோடய ஆஃபீஸ்லேயே நடந்திருக்குது. என்னுடைய பாஸ் என்னை இன்டர்வியூ எடுக்கக்குள்ள வாடா போடான்னு சொல்லி பேசிக்கிட்டே இருந்தார். நானும் பார்த்துக்கிட்டே இருந்தேன். வா போன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தார். நானும் பார்த்துக்கிட்டே இருந்தேன். செம்ம கோவம் வந்துச்சு. கடைசியில் அங்கேருந்து ஏஞ்சி வந்து இன்டர்வியூலாம் முடிச்சுட்டேன், செலக்ட் ஆகிட்டேன். வெளியில் வந்துட்டு எனக்கு இவருக்கு மேலே இன்னொரு பாஸ் இருக்கிறாரு. அவருக்கு ஃபோன் பண்ணி, என்ன சார் அவர் பேசுகிறாரு, மரியாதை இல்லாமல் பேசிகிட்டு இருக்கிறாரு, வாடா போடா அப்படின்ற மாதிரி வந்துட்டு பேசிகிட்டு இருக்காரு. இதெல்லாம் சரியில்லை சார், இப்படிலாம் நான் வேலை பார்க்கணுன்ற அவசியம் இல்லை. என்ன சார் வயசு இருக்கும், என்னோட சின்ன பையன் மாதிரி இருந்துட்டு இவ்வளோ பேச்சு பேசின்னு இருக்கிறாரு அப்படின்னு நான் கோபத்தில் கத்திட்டாரு. அப்போ அவர் சொன்னார், விஸ்வா அவரோட வயசு என்ன தெரியுமா, 47. அண்ட் சீரியஸாக சொல்கிறேங்க, அவரோட வயசு 47ன்னு கேட்டவுடனே, சார் என்ன ஏதோ சமாதானப்படுத்துறதுக்காக சொல்லாதீங்க, அவரெல்லாம் பார்த்தா 47 வயசு மாதிரியா இருக்குது, என் ஏஜ் மாதிரி தான் சார் இருக்குது அப்படின்னு. அப்புறமேட்டுக்கு தான் அவர் சொன்னார், சீரியஸாக நான் வேணால் வந்துட்டு அவரோட ஐடியா அனுப்புகிறேன், நான் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அப்படின்ட்டு எனக்கு ஐடியா அனுப்புனார். செக் பண்ணி பார்த்தோன்னே அப்படி பக்குன்னு இருக்குது. இப்போ இந்த மாதிரி மனிதர்களும் நம்ம கூடயே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஏன்னா அவர் வந்து பிரின்சிபலிட்டியோட வாழ்வார். அதாவது நம்ம எங்கே வாழணும் அப்படின்னா நம்ம ஸ்ட்ரிக்டாக இருந்துட்டால் மட்டும் போதாது, கண்டினியூவாக இருக்கணும். கண்டினியூட்டி அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நடிகர் விஜய் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க, அவர் ஃபுட்டில் ரொம்ப கான்சியஸாக இருப்பார். இப்போ வந்துட்டு நிறையா சிக்கனு மட்டனு எல்லாமே எடுத்து ஒரு டேபிளில் வந்துட்டு வைக்கிறாங்களாம். இவர் சொல்லியிருந்தார், பழைய நடிகர், அதாவது இப்போ கூட வாரிசு படத்தில் கூட பிரதராக நடித்தவர் சொல்லியிருந்தார், எல்லாமே எடுத்து வைக்கிறாங்க. ஸோ எடுத்து வச்சோன்னா அவர் அந்த டேபிளில் உட்காந்துக்கிட்டு அவர் ஓகேப்பா எல்லாம் சாப்பிட்லாமா, ரைட்டு ஓகே அப்படின்ன உடனே பின்னாடி அவரோட அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு, எப்பா எனக்கு என்னுடைய ஐட்டம் எடுத்துகிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. சரி, அவர் ஏதோ ஸ்பெஷலாக சாப்பிட போகிறாரு அப்படின்னு நினச்சி அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லாருமே. அப்போ அவர் வந்துட்டு தயிர் சாதத்தை வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கிறாராம். ஸோ அந்த இடத்துல நாங்கள் அவ்வளோ இது இருக்குது, நாங்களாம் பயங்கர ப்ரிப்பேர்ட் ஆகிட்டோம். ஐயோ அதை சாப்பிட்டே ஆகணும், செம்மையாக இருக்கும்ல, சிக்கனு மட்டனு அது ப்ரானு அப்படியே எல்லாமே வறுத்து வச்சுருக்கிறாங்க வேறு லெவல் அப்படின்ற மாதிரி.
பட் ஆனால் அவர் அந்த இடத்துல அதெல்லாம் சாப்பிடலையா. அந்த கண்ட்ரோல் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, அவருக்கு என்ன ஃபுட்டு தேவையோ அந்த ஃபுட்டை மட்டும் எடுத்துக்கிட்டாராம். அப்போ எல்லாருமே ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டிருக்காங்க, அதாவது எங்கள் கூட வந்து லஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ அவர் என்ன சொன்னார்னா, உங்கள் கூட லஞ்சு சாப்பிட்லான்னு தான் சொன்னீங்க, இதெல்லாம் சாப்பிட்லான்னு யார் சொன்னது, இதெல்லாம் எனக்கு வேணாம், நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள், நான் கம்பெனி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தயிர் சாதத்தில் அவ்வளோ பெரிய பிளேஸில் உட்காந்து இவர் டெம்ப்டிங் நம்மலாம் வரும். இப்போ வந்துட்டு சிக்கன் மட்டன் சொன்னோன்னே எனக்கே ஒரு மாதிரி ஆகுது, சாப்பிடணும் போல தோணுது. பட் ஆனால் அந்த இடத்துல உட்காந்து அவ்வளோ கண்ட்ரோல்டாக கண்டினியூவாக இந்த ஒரு விஷயத்தை அவர் டிசிப்ளினோட ஃபாலோ பண்ணுறதுனால தான் அவரால் வந்துட்டு ரொம்ப யங்காக இருக்க முடியுது இந்த ஏஜ்லேயும். அதே போல் நீங்கள் நிறைய ஆக்டர்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அதாவது சாப்பாட்டில் மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டால் போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடணும். நீங்கள் அதுக்காக வெயிட்டை தூக்கி அப்படியே உடம்பு பழனி படிக்கட்டு மாதிரி வச்சுக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. நீங்கள் ஃபிட்டாக இருக்கிறதுக்கு உடம்பு வந்துட்டு அப்படியே ஆர்ம்ஸ் எல்லாம் சட்டை போட்டால் வந்துட்டு டிஷர்ட் போட்டால் அப்படியே டிஷர்ட்டை கிழிச்சிக்கிட்டு ஆர்ம்ஸ் தெரியணும் அப்படின்றதெல்லாம் கிடையாதுங்க. நீங்கள் உங்களுடைய ஐடியல் வெயிட்டை நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிங்கனாலே போதுமான ஒன்று. ஸோ உங்களுடைய உடம்புல அதிகமாக தொப்பை இருக்கக்கூடாது, அதிகமாக ஃபேட் இருக்கக்கூடாது. இதெல்லாம் இல்லைனாலே நீங்கள் ஒரு நல்ல யங்கர் லைஃப்பை வந்துட்டு உங்களால் வாழ முடியும். அதுக்காக குறைந்தது ஒரு 45 நிமிஷம் இல்லை ஒரு 5 கிலோமீட்டராவது நீங்கள் வாக்கிங் அப்படின்றது போங்க. ஸோ முதல் நாள் வாக்கிங் போங்க, 2ஆம் நாள் வந்துட்டு நீங்கள் போக போக அது உங்களுக்கு நடக்கிறது வந்துட்டு நடந்துக்கிட்டே இருக்கிறோம், ஓடுவோம் அப்படின்ற மாதிரி எண்ணம் வந்துடும். அண்ட் அதே போல் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் கொஞ்ச நாளைக்கு யாராவது ஒருத்தர் கூட கூட்டிகிட்டு போங்க, பேச்சு துணைக்க கூட்டிகிட்டு போங்க. சும்மா நடந்து நீங்கள் நார்மலாக பேசிட்டு போவீங்களா அந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷனை கொண்டு போங்க. ஸோ இப்படி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணால் தான் நீங்கள் வந்துட்டு போர் அடிக்காமல் உங்களுடைய இலக்கை போயிட்டு வர முடியும். 2.5 கிலோமீட்டர் நம்ம போகிறோம், திரும்ப 2.5 கிலோமீட்டர் திரும்ப வரோம், அவ்வளோதான் 5 கிலோமீட்டர். நீங்கள் எடுத்தோடனே 5 கிலோமீட்டர் போயிட்டு மறுபடியும் வந்துட்டு 5 கிலோமீட்டர் வந்தோம்னா 10 கிலோமீட்டராக மாறிடும். ஸோ அதனால் 2.5 கிலோமீட்டர் வந்துட்டு நீங்கள் டார்கெட் வச்சுக்கிட்டு மறுபடியும் இன்னொரு 2.5 கிலோமீட்டர், அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு 5 கிலோமீட்டர். அதே போல் ஜங்க் ஃபுட்டெல்லாம் அவங்க எடுத்துக்கவே மாட்டாங்க. அவங்க வந்துட்டு இந்த மாதிரி ஆயில் ஐட்டமில் வந்துட்டு வறுத்ததை சாப்பிட்றது இதெல்லாம் எதுவுமே எடுத்துக்க மாட்டாங்க. அண்டு குறிப்பாக இதை கூட வந்துட்டு நடிகர் விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் சொல்லலை, அவரோட வந்துட்டு ஃப்ரெண்டு இவங்களாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எல்லாமே சாப்பிடுவார், 2 பீஸு 1 பீஸு அவ்வளோதான். ஆசைக்காக 1 2 மட்டும் தான் சாப்பிடுவார், எல்லாத்தையுமே எடுத்து ஓ அப்படின்னு வந்துட்டு சாப்பிட மாட்டார் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதே போல் எடுத்துக்கலாம் அந்த லிமிட், அளவு. எனக்கு இவ்வளோ போதுன்னா அவ்வளோ போதும், ஐயோ வீட்டில் சாப்பாடு மீந்து போயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு நிறையா சாப்பிட்றது இந்த மாதிரிலாம் இருக்கவே கூடாது. அதுக்கு தகுந்த மாதிரி அளவாக நீங்கள் வடிச்சுக்கோங்க. ஒருவேளை நீங்கள் வீட்டில் சாப்பாடு நீங்கள் தான் செய்ய போகிறீங்க. அண்டு வந்துட்டு இன்னொரு முக்கியமான விஷயம் சொன்னாங்க, அதாவது கரெக்டான தூக்கம், குவாலிட்டி தூக்கம். அதாவது காலையில் எந்திரிச்ச உடனே ஒர்க் அவுட் முடித்த உடனே வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்டு. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் முடித்த உடனே பார்த்திங்கன்னா ஒரு 11 மணிக்கு மிட் மார்னிங்கில் வந்துட்டு அதில் ஏதாவது ஒரு ஜூஸ் எடுத்துப்பாராம். அதுக்கப்புறம் ஸோ இவர் என்ன பண்ணுவாங்கன்னா மதிய வேலையில் கர்ட் ரைஸ் இந்த மாதிரி வந்துட்டு எடுத்துப்பாங்களாம். ராத்திரி வேலையில் இவங்க வந்துட்டு சப்பாத்தி இந்த மாதிரி விஷயங்கள், சப்பாத்தி கூட வந்துட்டு இதுதான், சப்பாத்தியும் எடுத்துப்பாரா, இல்லை ரொம்ப குவான்டிட்டி கம்மியாக ரைஸ் அப்படின்றது எடுத்துப்பாங்களா, இல்லை ஏதாவது ஃப்ரூட் ஜூஸு, இந்த 4 மணிக்கு ஏதாவது ஃப்ரூட் ஜூஸ் அதெல்லாம் எடுத்துக்கிட்டு ஈவினிங் வந்துட்டு ஒரு 7 o'clock அவரோட வந்துட்டு டின்னரை சாப்பிட்டு முடிச்சிடுவாராம். ஸோ இதுதான் ப்ராப்பர் ரொட்டீன். இதுதான் வந்துட்டு வாழ்க்கை முழுசும் வந்துட்டு இருக்கும். அதனால தான் அவரை பார்க்கக்குள்ள இந்த வயசில் என்னடா இப்படி இருக்கிறாரு மனுஷன், எனக்கு வந்துட்டு அண்ணன் எனக்கு தம்பியாக வேஷம் போட்டாலும் அவருக்கு 10 பொருத்தமும் பக்காவாக பொருந்தும் போல அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ நம்மளாலையும் வாழ முடியும் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. இதில் நிறைய ரிசர்ச் அண்டு நிறையா விஷயங்கள் இருக்குது, R&D பண்ணி நிறையா புக்ஸ் எல்லாமே இருக்குது. அதெல்லாம் நான் உங்கள்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தேன்னா, அட இவன் யாரா இவன் வந்துட்டு இதெல்லாம் பண்ணுறதுனால தான் நாங்கள்லாம் வந்துட்டு ஒரு சில சேனல் பக்கமே போகிறதில்ல அப்படின்னு சொல்லிடுவேன்னு சொல்லிட்டு தான் நான் நமக்கு புரிகிற மாதிரி நம்மளுடைய பாஷையில் நான் எடுத்துகிட்டு வந்து உங்களுக்காக கொடுத்தேன். ஓகே நண்பர்களே, ஸோ நீங்களும் இந்த ரொட்டீனை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணிங்கன்னா ஃபாலோ அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஒருவேளை கமெண்ட் பண்ண விருப்பம் இல்லைன்னா ஒரு ஹார்ட்டின் போட்டுட்டு ஒரு தம்ஸ்அப்பை கொடுத்துட்டு போங்க. நான் வந்துட்டு ரொம்ப மோட்டிவேட் ஆவேன், இவ்வளோ பேர் இவ்வளோ தூரம் வீடியோவை பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே நண்பர்களே, நம்ம நாளைக்கு இது போல் ஒரு சூப்பரான மோட்டிவேஷனல் வீடியோவில் சந்திக்கலாம்.